ஹலோ. சொல்கிறா போடா என்கிட்ட. சார் வணக்கம். என்னங்க சார் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? மாடசாமி தெரு. இது எங்கடா இருக்கு சார்? பேப்பரை கொஞ்சம் திருப்பி பார்க்குறீங்களா? அமெரிக்காவா? ஆமாங்க சார், அமெரிக்கா. ஸோ இங்கெல்லாம் எங்கேருந்துதே வராங்கன்னு தெரியலடா. இதா அங்கிட்டு தான் எங்கே இருக்கு. எப்படி சார் போகிறது? காரில் போகலாம், ஆட்டோ இருக்குது, ஆட்டோவில் போகலாம். சார் எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்கள். சைக்கிளில் போகலாமா சார்? அட தற்கூரி பயல, நீங்கள் நடந்து போகலாம், அப்படியே உருண்டு கூட போகலாம். என்னையும் ஆளை விடுங்க சாமி, ஆளை விடுங்கடா சாமி. நிம்மதியாக ஒரு பொறி கூட திங்க விட மாட்டாங்கடா. அட்ரஸ் தானே கேட்டேன். இவன் ஏன் திருச்சோரியா? இவங்கிட்டலாம் கட்டிங் போட்டு பேசினாதே கரெக்டாக இருக்கும் போல இருக்கு. எப்படா இருக்கியா? நே குற்றாலத்தில் மரத்து மேலே இருக்கும்ல. மரத்தில் என்னடா? நே புரியலையா? உன் ஃப்ரெண்டு தான் நே குரங்கு. என்னடா கவாடா? நேற்று விழுந்தாடியே இடி கணக்காக இருக்குண்ணே. நாளாக வரலனே. இன்னைக்கு கூப்பிட்டு போய் என்னண்ணே செய்வேன்? போனேன். ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒன்று தெரியும். வலி சரியானும்னா என்னண்ணே சொல்லுண்ணே, வலிக்குதுண்ணே. குவாட்டரு கொத்து பரோட்டா சாப்பிட்டு உனக்கு நல்லா சரியாயிடும். இது உண்மையா இல்லை இதுலேயே உள்குத்து இருக்கானே? இது 100% உண்மைடா. சரிண்ணே, அதை இன்னைக்கு செஞ்சு பார்ப்போம்ண்ணே. சரி வா போவோம். இப்போ எங்கண்ணே? தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்க. சரி போவோம். அங்க இருக்கு குருவி. அதை பொர்றா. லேய் புடிச்சிட்டேன்டா. எங்க பாருங்கடா எப்படி இருக்குன்னு. இங்க குர்ரா. லே சூப்பரா இருக்குடா. இத எங்கடா புடிச்ச? அதுக்குள்ள புடிச்சேன்டா. அண்ணே அந்த குருவி அண்ணே. எதுரா? அந்த தெரியுது பாருண்ணே. இந்தா பொர்றா. அண்ணே கோபுரம்னா செல்போன் டவர். செல்போன் டவருக்கும் குருவிக்கும் என்ன சம்பந்தம்ண்ணே? சிட்டுக்குருவி செல்போன் கதிர்வீச்சினால இறக்குது. பயிரில் இருக்கிற சின்ன புழு பூச்சிகளெல்லாம் குருவியதே வந்து சாப்பிடும். இப்போலாம் பறவை இனமே குறைஞ்சிக்கிட்டே வருது. நே சின்ன பையங்க நாங்கள் என்னண்ணே பண்ணுறது? குருவி சத்தா முடியும். இது நல்ல வெயில் காலம். நம்ம வீட்டுக்கு மேலே பறவைங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கலாம், சிறு தானியங்கள் வைக்கலாம். பறவைகளுக்கு நம்ம உதவலாம். நீங்கள் சொல்கிறது புரியுதுண்ணே. இனிமேல் குருவியை கொல்ல மாட்டோம். எங்கள் வீட்டு மேலே தண்ணி ஊற்றி வைப்போம். முடிஞ்ச அளவு உதவி செய்வோம். போயிட்டு வரோம்ண்ணே. இந்த சின்ன பசங்க மாதிரி நீங்களும் பறவைகள் எல்லாம் பாதுகாங்க. தண்ணி வைங்க, தானியம் போடுங்க, அதை அடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பாற்றுங்க. அப்பா அடிபட்டுருச்சு, வலிக்குது. ஐயோ வலிக்குது அப்பா, உயிர் போகுது. ஏய் தாத்தா, என்ன தாத்தாச்சு? வாடா நம்ம ஆகி போச்சுடா. என்னாச்சு தாத்தா? சாராயத்தை குடிச்சிட்டு இப்படி வேலை செய்கிற இடத்துல பாட்டிலை உடச்சி போட்டு போயிட்டாங்களே பாவி பசங்க. ஏண்டா குடிக்கிறதுக்கு வேற இடமே இல்லையாடா? இங்கேதே வந்து உடச்சி போட்டு போவாங்களாடா.
என்ன பெரியவராச்சு? ஐயா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேய்யா, காலில் பீங்க குத்தி போடுச்சு. ஐயோ, பார்த்து வேலை செய்யணும் ஐயா. என்னையா பண்ணுறது, குடிச்சு போட்டு பாட்டிலில் கண்ட இடத்துல போட்டு போயிடுறாங்க. ஒன்றும் இல்லையா, எங்கள் வீட்டில் மருந்து இருக்கு, கொடுத்து விடுறேன். அதை வச்சு காலில் நல்லா ஒத்தலம் கொடுத்தீங்கன்னாக்க வலியெல்லாம் போயிடும். என்ன பெரியவரை, பார்க்குறதுக்கு 60 வயசு மேலே இருக்கிற மாதிரி தெரியுது, இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்னையா பண்ணுறது, பிள்ளை குட்டி பேரன் பேத்தி எல்லாம் நம்ம தானே பார்க்க வேண்டி இருக்குது. அதனால தான் மாடாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுனாக்க அவங்களுக்கு லிட்டடுன்னு விட்டுடுறாங்க. நம்ம விவசாயி இருக்காங்க பாருங்க, கட்டையில் போகிற வரைக்கும் கஷ்டப்பட்டாதான் கஞ்சி. என்ன செய்கிறது இந்த விவசாய பொழப்பு? தம்பி, பார்த்து ஐயாவை கூட்டு போங்க. என்ன இருக்கு கொடுத்து விடுறேன், சரியா? கூப்பிட்டு போங்க. அதாத்தா பார்த்து வாதாத்தா, காலை உண்டாத. டேய், நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன். டேய் பார்த்துக்கடா. என்ன தாத்தா, நேற்று எனக்கு போச்சு, இன்னைக்கு உனக்கு போச்சு, நாளைக்கு அந்த சிவப்பு சட்டைக்காரனுக்கு தான் போக போகுது. சனி பகவான் நம்ம குடும்பத்தில் நல்லா உட்கார்றாப்புல, நம்மதே சுதாரிச்சு இருந்துக்கணும், இல்லைன்னா போட்டுருவாப்புல சனி பகவான். ஒன்றுக்கு முட்டிக்கிட்டு இருக்கு தாத்தா, போயிட்டு வந்துடுறேன். என்னடா யாரோ பெருசு காட்டி உனக்கு நல்லா சரியாயிரும். அன்னை கோட்டர் வாங்கி வச்சுட்டு கொத்து புரோட்டாதே வாங்க போயிருக்காப்புல போல். நம்ம இதை அடிப்போம். என்னடா மழுமலுன்னு இருக்கு, ஒருவேளை கோட்ரு இப்படித்தே இருக்குமோ? சரி விடு. என்னடா வகுத்த கலக்கிற மாதிரியே இருக்கு. ஏய் தம்பி, உள்ளே என்ன இருக்குப்பா, அதை எடுத்து காலில் தேய்ச்சி விட்டு போ. என்ன தாத்தா சொல்கிற? என்னையா? உள்ள பாட்டில் இருந்துச்சுலப்பா, அதை எடுத்து தேய்ச்சி விட்டு போப்பா. என்ன தாத்தா சொல்கிற? அப்போ அது கோட்ரு இல்லையா? கோட்ரா, அதில் இருந்து விளக்கண்ணடா. ஆட பாவி. என்னடா வகுரெல்லாம் கடப்புடாங்குதுடா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, என்னடா ஆச்சு? ஐயோ அம்மா, கோட்ருன்னு நினச்சி எண்ணெயை குடிச்சிட்டேயா, வகுத்தால பிடிங்கிட்டு இருக்கியா? உர்ரா வரேன். யாராவே என்னடா பண்ணிட்டு இருக்கியான்? யோ, சம்மந்தம் இல்லாமல் இதே கொடுக்குறேன். இத ஆட்டு. இது ஆட்டினா நின்றுமா? இத ஆட்டினா பெரிய ரயிலே நிற்கும், சின்ன பேதி நிற்காதா? அட கடவுளே, எனக்கு எமே நீதான்டா. என்னை கொல்லாமல் விட மாட்டேன் போல இருக்கு. வணக்கம்யா. வாங்க பெரியவரே, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்கய்யா. வணக்கம்ண்ணே. வாடா நல்லவனே, நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? தக்காளிக்கும் செவ்வந்திக்கும் மருந்து வாங்கலாம்னு வந்தேன்யா. அண்ணே, இதுலக்கு மருந்து பூரா எடுத்து கொடுங்கண்ணே அவருக்கு. என்ன இது பேப்பர் வெயிட்டானே? டேய், என் பொண்டாட்டி ஆசையா செஞ்ச ஸ்வீட்டு உனக்கு பேப்பர் வெயிட்டாடா? வைடா சாப்பிட்றதுக்கு. ஆ சரிங்கய்யா, சரிங்கய்யா. இந்தா பிராண்டி, இதை பிடி. சரிங்கய்யா, நாங்கள் கிளம்புறோம். நல்லதுங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ஏய் நல்லவனே. என்னப்பா புல்லுக்கு போயிட்டு வரீங்களா? மண்டையில் துண்டு கட்டிருக்கீங்க. சரி பேராண்டி, நீ வண்டி எடு, நம்ம போவோம்.
மறந்துருக்கா ப்ரோ? அடே நல்லவங்களா, இது மெடிக்கல் ஸ்டோரில் வாங்க வேண்டிய மெடிசன்ரா அது. இதை தூக்கிட்டு இங்கே வந்திருக்கீங்க, இதில் டான்ஸ் வேற உங்களுக்கு. பிடிங்கடா. ஐயோ, இது அந்த அட்ரஸ் பார்ட்டியாச்சே. என் கோட்டருக்கு ஒன்றும் ஆகலை, என் மேட்ருக்கு ஒன்றும் ஆகலை. நீ தப்பிச்ச போ. எனக்கு ஒன்றும் ஆகலை, என் வண்டிக்கு ஒன்றும் ஆகலை. பாய் பாய். எல்லாரும் வேகமாக பூ வருங்க, 6 மணிக்கு வண்டி வந்துடும். ஏய் வாங்கடி, வெச்சி பேச்சு பேசாம வேலையை பார்ப்போம். 6 மணிக்கு வண்டி வருதாம்லையா? சாப்பிட்டு போட்டுன்னு வேலையை முடிச்சு கஞ்சே போய்ப்போம். நான் ஒரு கேள்வி கேட்க வாடா. சொல்லு. ராத்திரி பகல் தூங்காம படிச்சா என்ன ஆகும் தெரியுமாடா? என்ன? எனக்கே தெரியல, நீயே சொல்லு. ராத்திரி பகல் தூங்கா படிச்சா கண்ணு தட குருடாகும். நீ நல்லா வருவேன். நீ எனக்கு ஒரு கேள்வி கேட்கலப்பா, நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள்றா. மின்னலுக்கு மின்சாரத்துக்கு என்ன வித்தியாசம்? மின்னலுக்கு மின்சாரத்துக்கு புரியலையேடா. மின்னலுக்கு பணம் கட்ட தேவையில்லை, மின்சாரத்துக்கு பணம் கட்டணும். இதெல்லாம் ஒரு காமெடி. ஆமா, இதே கெத்து. லேய், இங்க வாடா. இந்தாடா, இது உனக்கே. இதை பாப்பா கொடுத்துரு, சரியா? எனக்கு ஓமே போமே. அழுகாதடி, வீட்டுக்கு போகிறப்ப வாங்கி தர்றேன். சரி சரி, கண்ணை தொட. ஏய் பாப்பா, இங்க வா. மாமியை கூப்பிடுறேன், போ. எதுக்கு அழுகிற? அதுவா, அழுகக்கூடாது, சரியா? பொறுவே. இங்க பாரு, என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாவே பூ விட்டுருக்குதாத்தா? ஆமாம் பேராண்டி. தாத்தா எங்கப்பா போயிருக்காரு? தோட்டத்தில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா, வீடெல்லாம் வாங்கி நல்ல வசதி ஆகிட்டீங்க போல இருக்கு. எங்கள் அண்ணன் ஆர்மியில் இருக்காங்க, அவர் பணம் அனுப்புவார், அதில் தான் இந்த வீடெல்லாம் கட்டினது. என்னப்பா, நீ ஆர்மிக்கு போனால் நல்லா துட்டு சம்பாதிக்கலாம்ல? எனக்கு ஆர்மி வேணாம், நான் விவசாயி தான். எங்கள் அண்ணன் நாட்டுக்காக போர் முனையில் இருக்கட்டும், நான் ஏர் முனையில் இருக்கேன்.